ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஐயோ, நேரம் ஆக ஆக நெருப்பு அதிகமாகுதே தவிர நீங்களும் உங்க பரிகாரமும் சிட்டி கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிடுவோம். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. பிரீத்தி, என்ன பண்ற? என்னடி, நீ தானே சஞ்சய் கிட்ட சொல்லி என்ன மாட்டி விட்ட. கோவில் விஷயத்துல பொய் சொல்லக்கூடாது பிரீத்தி. நீ சாமியை ஏமாத்த பார்த்த, சாமி உன்னை ஏமாத்திருச்சு, அவ்வளவுதான். அதுக்காக எல்லாரும் புனிதமா நினைக்கிற இந்த தீச்சட்டிய கீழே போட்டு உடைப்பியா? நான் ஒன்னும் உடைக்கல, அதுவா கை தவறி விழ பாத்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ தான் உடைக்க பார்த்த. உன்னால முடியலனா செய்யாம இருக்கலாம்ல. ஏன் இப்படி பாதியிலே தப்பான விஷயத்த பண்ணி வேதம்மா குடும்பத்துக்கு பாதகத்தை உண்டாக்குற? நடிக்காத, நான் ஒழுங்கா செஞ்சு முடிச்சிருப்பேன். சஞ்சய் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அப்படியா? சரி, இது புடி. என்னால இதுக்கு மேல முடியவே முடியாது. அப்புறம் என் கை வெந்து கால் நடக்க முடியாம போயிடும். ஆண்டி கேட்டா நான் ஏதாவது காரணம் சொல்லிக்கிறேன், நீ இதுல தலையிட வேண்டாம். என்னால இதை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. அப்புறம் என்ன பண்ண போற? இதுல அவளோட எதிர்காலமும் இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதும் அடங்கி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவ அதை செய்யலனா அதுக்கு இதானமா அர்த்தம்? ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. நான் இத எப்படியாவது செஞ்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல ஆண்டி. அதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் என் பேச்ச கேக்குறீங்க? வேதா, உன் குலதெய்வம் உனக்கு சாதகமான முடிவை தான் சொல்லும் நீ நம்பிக்கிட்டு இருந்த. ஆனா அது நடக்கல. அப்போ தெய்வத்துக்கே இவ இந்த வீட்டு மருமகளா வர்றதுல விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம்? இப்ப என்ன செய்ய போற? ஆமா வேதா, தெய்வத்தோட முடிவு அதுதான்னு நாம நினைக்கிற மாதிரி இருக்கு. நினைக்கிறது என்ன, அதான் உண்மை. இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவங்க குலதெய்வத்துக்கே விருப்பம் இல்ல. அண்ணா, அவசரப்பட்டு அந்த மாதிரி பேசாதீங்க. இன்னும் 2 வழி இருக்கு, அதையும் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாமே. அதுவும் இப்படிதான் வரும். அப்படி வந்தா முழுசா இதுல இருந்து நீங்க விலகிக்கிறீங்களா? சொல்லுங்க, விலகிக்கிறீங்களா? அப்படி நடக்காதுண்ணா. வேதா, உனக்கு பிரீத்திய பத்தி நல்லாவே தெரியும். அவ ஃபாரின்ல வளர்ந்த பொண்ணு. இந்த மாதிரி கிராமத்து கல்ச்சர்லாம் அவளுக்கு செய்யறது கஷ்டம். இது என்ன ஒரு கம்பெனி எடுத்து நடத்துற மாதிரியா?
பொறுப்பா நடக்கலன்னு கோவப்படுறதுக்கு? பிரீத்தியோட தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ அவளை மருமகளாக்கிக்கவே ஒத்துக்கிட்ட. இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசினா இதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் வச்சுதா எங்களோட தகுதி எடை போடணுமா? இப்போ என்னால எந்த முடிவையும் எடுக்க முடியாது சுந்தரி. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். வேதா, பிரீத்தி, நீ இந்த வீட்டு மருமகளாகிறதுக்கு படிப்பு அந்தஸ்து மட்டும் பத்தாது, கடவுளோட அனுகிரகமும் கொஞ்சம் வேணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் கூட உனக்கு இல்ல. அதனால நீ இப்பவே ஒதுங்கிட்டா அது உனக்கு நல்லது. எல்லாத்துலயும் தோத்து நாங்களே ஒதுங்கிக்க சொன்னா அது உனக்கு அசிங்கம். நீயே அம்மா, வித்யாவுக்கு என்ன விட்டா வேற உறவே இல்லை. யாருக்கும் கெட்டது நினைக்காத ஒருத்தியாவ. அவ வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். எங்க அம்மா எங்களை ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். புருஷன் கட்டின தாலிய எல்லாரும் கௌரவமா கழுத்துக்கு வெளியே எடுத்து போட்டுப்பாங்க. ஆனா அதுவே என் வாழ்க்கைக்கு ஆபத்துன்னு நினைச்சு நான் மறைச்சு வச்சிருக்கேன். என்னோட இந்த நிலைமை மாறணுமா? எல்லாரும் போல நானும் என் தாலிய பகிரங்கமா வெளியே போட்டுக்கிற நிலைமை வரணும். அதுக்கு நீதாம்மா துணையா இருக்கணும். வேதா, மறந்துட்டேன். நம்ம கோயில ஒரு தடவை சுத்தி வந்துடலாம். சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி சுத்தி வரணுமா? சாமி கும்பிட்டுட்டு போய் இல்ல, சுத்திக்கலாம். கோயில சுத்தி வந்துதான் இத செய்யணுமா? வா, நம்ம போய் சுத்தி வந்துடலாம். வா 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 வா. நான் நினைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பிரீத்தி தோத்துட்டா. அடுத்தடுத்து அவ எல்லாத்துலயும் தோத்து அவ எனக்கானவ இல்லைன்னு சாமியே சொல்லுன்னு நான் நம்புறேன். அப்ப அம்மா அவ வேணாம்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கப்புறம் அம்மாவை வித்யாவை ஏத்துக்க வைக்கணும். சரி, நீ இதெல்லாம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் நினைக்கிறியா? கஷ்டம் தான் பெரியமா. ஆனா என் முன்னாடி இருக்கிற வழி இது மட்டும் தான் பெரியமா. எனக்கு என் அம்மாவும் வேணும், வித்யாவும் வேணும். அதனால மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு கஷ்டத்தை சந்திச்சிட்டு இருக்கேன்.
பிரீத்தி கூட எனக்கு கல்யாணம் அம்மா சொல்லும் போதெல்லாம் என் மனசு எப்படி துடிக்கும்னு எனக்கு மட்டும்தான் பெரியமா தெரியும். அப்படியே இதயத்துல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கும் பெரியமா. நான் வித்யாவை தவிர வேற எந்த பொண்ணையும் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. இனி பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா அவதான் என் தேவதை. அவ எல்லாமே எனக்கு வாழ்க்கையே இல்லை. ப்ளீஸ் பெரியமா, அம்மா தான் எங்களை புரிஞ்சுக்கிற இடத்துல இல்ல. எங்களை நீங்களாவது புரிஞ்சுக்கங்க. ஆமா பெரியமா, ப்ளீஸ் பெரியமா. ப்ளீஸ் பெரியமா, அம்மா தான் எங்களை புரிஞ்சுக்கிற இடத்துல இல்ல. எங்களை நீங்களாவது புரிஞ்சுக்கங்க. வித்யா விட ஒரு நல்ல மருமக நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்கிறது உண்மைதான். ஆனா இவ பேரை கேட்டாலே கோவப்படுற வேதா. இவளை எப்படி ஏத்துப்பான்னு எனக்கு புரியலடா. முதல்ல நீங்க எங்களை எதுக்குங்க பெரியமா. வித்யா வா. எங்களை பெத்தது வேதாம்மா, இருந்தாலும் எங்களை வளர்த்தது ஆளாக்குனது நீங்க தான் பெரியமா. அம்மா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எங்களை ஏத்துக்கோங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு உங்க வாயால ஒரு வார்த்தை சொல்லுங்க. நல்லா இருங்க. உங்க 2 பேர் மனசுக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. எழுந்துருங்க. எழுந்துருங்க. பெரியமா, நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா அம்மாவை உங்களால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க சொன்ன அம்மா கேப்பா. வித்யா, குங்குமம் குங்குமம். வித்யா, சொல்லுங்க மாமா. நீ உன் நெத்தியில மேல் பகுதியில குங்குமம் வச்சிருந்தியா? இல்லையே. இல்ல மாமா. இல்லையே, குங்குமம் வச்சிருந்த மாதிரி தெரிஞ்சது. இல்ல, நீங்க வேதக்கு குங்குமம் வச்சுட்டீங்கல்ல, அந்த ஞாபகத்துல சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவ எப்படி உச்சி வகட்டுல குங்குமம் வைக்க முடியும்? ஓ, உங்க கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? போங்க. இவருக்கு தெரிஞ்சா நேரா வேதா கிட்ட போய் உண்மையை சொல்லி பெரிய கலவரத்தையே நடத்திடுவாரு. அதனால நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. டேய், யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். ஆமா. போன் இங்க வச்சுட்டு போயிருக்கானே, நான் என்ன பண்ணுவேன்? சஞ்சய் எனக்கு கால் பண்ணுவோம். அண்ணா, போன எடுண்ணா.
மானசா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறத அவளால தாங்கிக்க முடியலப்பா. அதே நேரம் மானசா அவளை கஷ்டப்படுத்திட்டு போனதை மறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. எந்த தாய்க்கும் அவன் நிலைமை வரக்கூடாது. அம்மா கோவமா கார்ல ஏறி வந்துட்டாலும் வீடு வர வரைக்கும் கண்ணுல கண்ணீரை தேக்கி வச்சிருந்தாங்க பெரியம்மா. வெளிப்படையா அழக்கூட முடியாத நிலைமை. என்னாலே உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. தன் பசங்க கஷ்டப்படுறத பாக்குற எல்லா பேரண்ட்ஸுக்குமே அந்த வலி இருக்கும்பா. பேரண்ட்ஸோட பேச்ச மீறி பசங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா அது பேரண்ட்ஸை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுன்னு நான் தினம் தினம் அம்மாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களை பார்க்கும் போதெல்லாம் மனசை விட நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேனே. அது அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு பயமா இருக்கு தெரியுமா. உங்களை ஏமாத்துறோமேன்னு ரொம்ப கில்ட்டியாவும் இருக்கு. நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்லடா. இனி எந்த சிச்சுவேஷன்லயும் உனக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் ஆன விஷயம் வேதாவுக்கு தெரியவே கூடாது. அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அது தெரியாமலேயே நீங்க 2 பேரும் எப்படி சேரணும்னு தான் நம்ம யோசிக்கணும். சரி, ஒரு பரிகாரத்துல எப்படியோ நாங்க தப்பிச்சிட்டோம். சாமி பிரீத்தி ஏத்துக்கலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்து இன்னும் 2 விஷயம் இருக்க பெரியமா. தப்பி தவறி சாமி அவளுக்கு மாலை எடுத்து போட்டுட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அம்மாவோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது. நீ ஒண்ணு கவலைப்படாதடா. உங்க உறவு அந்த சாமி போட்ட கணக்கு, அது தப்பாகாது. இந்த கோவில் விட்டு போகும்போது பிரீத்தி உன் லைஃப் விட்டு போயிடுவா. கண்டிப்பா ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும். நீ கவலைப்படாத, சரியா? சரி சரி, வா சாப்பிடலாம். வா, நீங்க போங்க, நான் வரேன். கருப்பா, உன்னை நம்பி இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த குறை இருந்தாலும் இறங்கி வந்து சொல்லு கருப்பா, நிவர்த்தி பண்ணி வைக்கிறோம். எங்களை சோதிக்காத, இறங்கி வா கருப்பா. வேதாம்மா, நீங்க கோயிலுக்கு வேண்டுதல் வச்சு ஏதாவது செய்யாம இருக்கீங்களா? கொஞ்ச நாளா கோயிலுக்கு வர முடியல. அந்த குறைய தவிர வேற எந்த வேண்டுதலும் நான் வைக்கல. எல்லாமே என் பசங்க பிறந்தப்பவே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நிறுத்துங்க. சாமி, என்ன பண்றீங்க? கருப்பனுக்கு என்ன கோவம்னு தெரியல. இன்னைக்கு என் மேல வரமாட்டான். என்னால பொய்யா நடிக்க முடியாது. இதோட நிறுத்திக்கலாம். என்ன பூசாரி இப்படி சொல்லிட்டீங்க? உங்க வாக்குல தான் எங்க பசங்களோட வாழ்க்கையே இருக்கு. அது ஏன் வாக்கு இல்லம்மா, தெய்வ வாக்கு. கருப்பன் இறங்கி வந்து சொல்ல மாட்டேங்கிறானே. என்ன குறையா இருக்கும்? கருப்பனுக்கு பிடிக்காத சம்பவம் நடக்கிற மாதிரி இருந்தாலோ, வேண்டாத யாராவது முன்னாடி நின்னாலோ இறங்க மாட்டாமா. அப்படி யாரோ இங்க இருக்கிறீங்க. சாமி, என்ன சொல்றீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. அடுத்த வாரம் பார்க்கலாம். நான் கிளம்புறேன். உடம்புல அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி எனக்கு வலிக்குது. சாமி விஷயத்துல எல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். ஆமா வேதா,
அவர் பொய்யா நடிச்சிருந்தா குறிக்கேக்க வந்த யாரோ 2 பேரோட வாழ்க்கைய அவரால எப்படி கரெக்டா சொல்ல முடியும்? அதுவும் அவரோட செட்டப்பா இருந்தாலும் இருக்கும். எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு செட்டப் பண்ணிருப்பாரு. நீ பேசுறது ரொம்ப தப்புமா. அவங்க இந்த ஊருக்காரங்க. அவங்க பிரச்சனை இவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அப்படியா? அப்போ நீங்க எல்லாம் முடிவா என்ன சொல்றீங்க? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாதா? ஓகே, அத கூட நான் ஏத்துக்கிறேன். சம்பந்தமே இல்லாத இவ கழுத்துல இவர் ஏன் மாலை போடணும்? அதான் என் கேள்வி. இதுக்குதான் நான் இவள இந்த ஊருக்கு கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொன்னேன். இப்ப பாத்தியா வேதா, இவளால என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பாத்தியா வேதா? அப்படியே பார்த்தாலும் அவர் சஞ்சய்க்கு வித்யாவை தானே கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வாணி கழுத்துல மாலை எடுத்து போடணும்? என்ன இவதா? நிறுத்துங்க. வேதா, நீ உன் தெய்வத்துக்கிட்ட இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு குறிக்க வந்தல்ல? ஜோசியர் சொன்ன முதல் சோதனையிலேயே பிரீத்தி தோத்துட்டான். உங்களால தீச்சட்டியை ஏந்தியே நடந்து வர முடியல. அடுத்து சாமியும் அவளுக்கு மாலை எடுத்து போடல. இதுல இருந்தே அவனுக்கு மருமகளா வர்றது சாமிக்கு துளியும் விருப்பம் இல்லைன்னு தெரியுது. இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீ ரிஸ்க் எடுக்கணுமா? என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. நான் இத எப்படியாவது செஞ்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. ஒருவேளை அதுல ஏதாவது தப்பானா? அதான் சொன்னேனே, இந்த கல்யாணத்தை மறந்துடணும். அதையும் மீறி இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா உங்க பசங்க வாழ்க்கையில நீங்களே மண்ணலி போடுறதுக்கு சமம். ஏதா, எனக்கும் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தான் தோணுது. வாணி கழுத்துல மாலை போட்டத நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஆனா பிரீத்திக்கு ஃபேவரா இங்க எதுவுமே நடக்கலையே, அதை யோசிச்சு பாருமா. அருள் வந்தா இப்படிதான் இருக்குமோ? அப்பா, குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரவா? மோர் கிடைச்சா வாங்கிட்டு வாடா. சரிப்பா. அப்பா, என்னங்கப்பா? இப்பதாம்மா கேட்டேன், உடனே கொண்டு வந்துட்டேன். அதான் என் பொண்ணு. குடிங்கப்பா. சாமி, பிரீத்திக்கு மாலை எடுத்து போட்டுருமோன்னு பயந்துட்டே இருந்தேன்ப்பா. நல்ல வேலை அது நடக்கல. நாம ஆசைப்பட்ட மாதிரி வித்யா கழுத்துல மாலை விழுந்துருச்சு. அம்மாக்கு அவங்க எடுத்த முடிவு தப்புன்னு தெரிஞ்சிருக்கோம்லப்பா. வித்யாவ நம்ம வீட்டு மருமகளாக்க அம்மா ஒத்துப்பாங்களாப்பா? அதுக்கு முதல்ல பிரீத்தி நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு உங்க அம்மா புரிஞ்சுக்கணுமா? அதான் சாமி அவளுக்கு மாலை எடுத்து போடலையே. இருந்தாலும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் பார்த்துட்டு தான் உங்க அம்மா முடிவு பண்ணுவா. உன் வாழ்க்கையே இவ்வளவு பிரச்சனையில இருக்கும்போது நீயே இத பத்தி எல்லாம் யோசிக்கிற? ஏன் வாழ்க்கை மாதிரி என் அண்ணன் வாழ்க்கையும் மாறிடக் கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். மனசா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. வேதா உன்னையும் ஏத்துப்பா, சஞ்சய்க்கு எது சரியோ அதையும் செய்வா. போதுமாப்பா? மாமா, என்னம்மா? உண்மையை சொல்லுங்க, நிஜமாவே உங்களுக்கு அருள் வந்துச்சா? என்னம்மா இப்படி கேக்குற? இல்ல மாமா, நான் தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நடிச்சீங்களா? என்ன
ஏன் நீ அந்த பிரீத்தி மாதிரி பேசுற? என்னாச்சு உனக்கு? அவ மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு மாமா. ஏன் நான் எப்பவும் வேதாக்கு எதிராவே இருக்கிறதுனால நான் என்ன வேணா செய்வேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டதே இல்ல, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. எனக்கு இதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னே தெரியவே இல்ல. என் மேல சத்தியமா இல்ல. என் மேல தெய்வத்தோட அருள் வந்தது உண்மை. வித்யா கழுத்துல மாலை எடுத்து போட்டது நான் இல்ல, அந்த தெய்வமே தான். நடந்தது எல்லாமே நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். சஞ்சயும் வித்யாவும் இவங்க 2 பேரும் சேரணும்னு சொல்லி இத்தனை நாளா நான் மட்டும்தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க தான் சேரணும்னு அந்த தெய்வமே முடிவு பண்ணிருச்சு. அந்த தெய்வத்தை மீறி யாராலையும் எதையுமே செய்ய முடியாது. என்னக்கா? என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலையா வேதா? குழப்பமா இருக்கா? ஆமாக்கா, கோயிலுக்கு வந்தா குழப்பம் தீரும், தெளிவா ஒரு முடிவெடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அது இன்னும் அதிகமாயிடுச்சு. நான் நினைக்காத விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம நினைச்சதை மட்டும் சாமி சொல்லணும்னு இல்லையே வேதா. அது புரியுதுக்கா. ஆனா மனசால அதை ஏத்துக்க முடியல. அவர் வேற இந்த கல்யாணம் நின்னா போதுன்னு பேசிட்டு இருக்காருக்கா. ஏற்கனவே நம்ம பொண்ணு கல்யாண விஷயத்துல இப்படி அவசரப்பட்டதுனால தான் அவ வாழ்க்கையே தப்பாயிடுச்சு. அதே மாதிரி சஞ்சய் வாழ்க்கையும் போயிடக்கூடாது வேதா. அதுக்கு பயந்து தானக்கா இங்க வந்தோம். ஒரு விஷயம்தான் வேதா, சாமியோட சம்மதம் கிடைக்கலனா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த கல்யாணத்தை நிறுத்திரு. நமக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம். பாப்பா இங்க வாமா. இத நல்லா குலுக்கி போட்டு அதுல இருந்து ஒரு பொட்டலத்தை எடு பாப்போம். ஏற்கனவே 2 தடவை இந்த கல்யாணத்தை சாமி ஏத்துக்காத போது இதை மட்டும் எப்படி ஏத்துக்கும்? கண்டிப்பா இது சாமியோட முடிவில்லை. எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு வேதா. மனுஷங்களுக்கு குழப்பம் இருக்கலாம், ஆனா தெய்வத்துக்கு குழப்பம் இருக்காது. 2 வேற வேற முடிவை தெய்வம் எப்பவுமே சொல்லாது. பிரீத்தியால தீச்சட்டி ஏந்தி நடந்து வர முடியல, அத நாங்களே ஒத்துக்கிறோம். அதே மாதிரி எப்போ அருள் வாக்கு சொல்றவருக்கு சாமி வந்து அவர் தப்பா மாலை எடுத்து போட்டிருந்தா அதையும் நாங்க சரின்னு ஒத்துக்கிட்டு போயிருப்போம். அப்படி நடக்கலையே, அண்ணனுக்கு தானே சாமி வந்துச்சு.
அது எப்படி சாமியோட முடிவா ஏத்துக்க முடியும்? உண்மையா யாரோட தலையீடும் இல்லாம உத்தரவு கேட்டது இந்த தடவை மட்டும்தான். அதுல சாமி தெளிவா பிரீத்தி தான் சஞ்சய்க்கு சரியான ஜோடின்னு சொல்லிடுச்சு. இதுக்கு மேல குறுக்கு விசாரணை பண்ணா அது சாமியே சந்தேகப்படுற மாதிரி. என்ன பூசாரி பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியாத விஷயமா? சொல்லுங்க. ஆமாமா, சாமி உங்களுக்கு முழு உத்தரவு கொடுத்திருக்கு. தாராளமா நீங்க உங்க பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். வேற எந்த குழப்பமும் வேண்டாம். என்னங்க முதல்ல வேற மாதிரி பேசுனீங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுறீங்க. உங்க பேச்சு எதுவும் நிலையா இல்லையே. பூசாரி, என்னாச்சு உங்களுக்கு? யாராவது உங்களை இப்படி பேசணும்னு சொல்லி கம்பல் பண்ணாங்களா? மிரட்டினாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் சாமியோட முடிவை தான் சொல்றேன். பூ எங்களுக்கு சாதகமா தான் விழணும், இல்லனா உன் பேத்தி உசுறு போயிரும். கேளு. அம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. தாத்தா உனக்கு எப்படியும் காப்பாத்திருவோமா. அபி, நான் சொல்ற வரைக்கும் அந்த புள்ளைய விட்டுறாத. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். என் பேத்திக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, எதுவும் ஆக கூடாதுன்னா நான் சொல்றதை நீ செய்யணும். இப்படி அநியாயம் பண்றீங்களேம்மா. இங்க பாரு, நான் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆனா என்ன பண்றது, எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். எனக்கு சாதகமா பூ விழுந்தா எந்த சேதாரமும் இல்லாம உன் பேத்தி உன்கிட்ட வருவா. மேடம் கிளம்பிட்டாளா அவ? கிளம்பிட்டாங்க மேடம். அவங்க தனியா தான் வராங்க. வெரி குட். நீ அங்கேயே இருந்து வேற யாரும் வராங்களான்னு பாத்துக்கோ. ஓகே மேடம். சொன்ன மாதிரி உங்க அம்மா மட்டும் தனியா வரா? இப்ப நிம்மதியா இருக்கலாம். உன் அம்மாக்கு உன் மேல இன்னும் பாசம் இருக்கத்தான் செய்யுது. என் அம்மாவை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க உயிர் மேல உங்களுக்கு ஆசை இருந்தா எங்களுக்கு இப்படியே விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க. அவங்க வந்தாங்கன்னா இங்க என்ன நடக்கும்னே தெரியாது. அப்படியாமா? அதையும் பாப்போமே. வரட்டும் வேதா, உன் அம்மா என்ன பண்றான்னு பாத்துலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.